ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அது மூலமா லீட் ஜெனரேட் பண்ண முடியுமா? முடியாதா? அண்ட் சேம் டைம் இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன கேம்பெயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம்? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். இல்ல வந்து ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் சில கவர் பண்ணிருக்கோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் இருந்தா டைரக்டா நீங்க மெயில் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் யார் யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் யார் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, B2C செக்மெண்ட் உள்ள எல்லா பிசினஸும் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இங்க லீடை வந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். சிலருக்கு வந்து பீட்டா வெர்ஷன், அதாவது லீட் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். சிலருக்கு வந்து ஜஸ்ட் மெசேஜ் கான்வர்சேஷன் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம மெசேஜ் கேம்பெயின் தான், ஏன்னா மேக்ஸிமம் இந்தியன் யூசர்ஸ் எல்லாருக்குமே மெசேஜ் கேம்பெயின் தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க மெசேஜ் கேம்பெயின் நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ண போறோம். ஸோ நீங்க மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹரிசாண்டல் வீடியோஸோ இல்ல போஸ்டோ நீங்க ப்ரொமோட் பண்ணது போல ஒரு ரீல்ஸை ப்ரொமோட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்க நோட் பண்ணிக்கணும், அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அதுல வந்து கண்டிப்பா வந்து சிடிஏ இருக்கணும். சிடிஏனா கால் டு ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ கால் டு ஆக்ஷன் இருந்தா மட்டும் உங்களால நீங்க ஈஸியா லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்க வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும். வித் கால் டு ஆக்ஷனோட இருந்தா கண்டிப்பா உங்களுக்கான லீடை வந்து இங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட் நீங்க ரெடி பண்ணதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து மெட்டா பிசினஸ் சூட் யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரெடி பண்ணலாம். டைரக்டா வந்து மெட்டா பிசினஸ் சூட்ல போய் நீங்க பூஸ்ட் கொடுத்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க டைரக்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல பூஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்கதான் போகும், மெட்டா பிசினஸ் சூட் தான் போகும். ஸோ நீங்க மெட்டா பிசினஸ் சூட்ல ஓப்பன் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து என்ன பண்ணணும், ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 கோல் செட் பண்ண முடியும் உங்களால. என்னென்ன கோல்ஸ்னா, ஒன்னு மெசேஜ். இப்போ வந்து லீட் கேம்ல வந்து பீட்டா வெர்ஷன் தான். ஸோ அதாவது நான் இந்தியன் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கு. பட் இந்தியன் யூசர்ஸ்க்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்னு மெசேஜஸ், அதாவது இங்க தான் நீங்க லீட் ஜென்ரேட் பண்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க உங்க லீட் ஜென்ரேட் பண்ண போறீங்கன்னா நீங்க கெட் மோர் மெசேஜஸ் யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன், இல்ல என்னோட ப்ரொஃபைலுக்கு அதிகமாக விசிட்டர்ஸ் வந்தா போதும் அப்படி நினைச்சுன்னா நீங்க கெட் மோர் ப்ரொஃபைல் விசிட்ஸ் அதை கொடுத்து நீங்க ரன் பண்ணலாம். கெட் மோர் வெப்சைட் விசிட்ஸ்னா நீங்க இங்க இருந்து உங்களோட யூசரை வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ண போறீங்கன்னா அப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க கெட் மோர் மெசேஜஸ் அது வித் சிடிஏவோட வச்சிருந்தா கண்டிப்பா நீங்க கெட் மோர் மெசேஜ் கொடுக்கலாம். இல்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதா உங்களோட பெஸ்ட் வீடியோ நீங்க யூஸ் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ், இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து எப்பவும் அட்வான்டேஜ் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் இருக்கு வந்து அதை எனேபிள் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஆட் வந்து கேம்பெயினுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக இது எனேபிள் பண்றோம். ஸோ மெசேஜிங் டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜிங் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மெசேஜிங் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் லெட் யூ நோ ஹவ் கேன் ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு அது 3 கொஸ்டின் கேட்கலாம். ஹவு மச் தி காஸ்ட். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் டெல் மீ மோர் அப்படின்னு கேட்கலாம். பிளஸ் கேன் யூ ரெக்கமெண்ட் சம்திங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். இது எடிட்டிங் ஆப்ஷன் தான். ஸோ உங்களால எடிட் பண்ண முடியும். ஹவு டு ஆர்டர் சொல்லிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹவு டு ஆர்டர் சொல்லி ரெடி பண்ணி இப்போ என்னன்னா, ஒரு கொஸ்டின் நீங்க கேட்குறீங்க. இப்போ வந்து டிஸ்பிளேல வந்து மெசேஜ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா டக்குனு இந்த கொஸ்டின் தான் பாப்பப் ஆகும். ஸோ என்ன கொஸ்டின் ஆகும்னா, ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு கேட்கும். அது கீழே வந்து ஹவு டு ஆர்டர், ஐ எம் இன்ட்ரெஸ்டட், கேன் யூ டெல் மீ மோர், கேன் யூ ரெக்கமெண்ட் சம்திங். இது நீங்க மெசேஜ் கேம்பெயின் ஆட் ரன் பண்ண போறதுனா கண்டிப்பா செட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் கஸ்டமர் என்ன நீடுன்னு சொல்லுங்க, டக்குன்னு சென்ட் ஹவு டு ஆர்டர் சொல்லலாம். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியும். ஸோ டெல் மீ மோர், இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஆனா இன்னும் வாங்க ட்ரை பண்ணல. ஸோ இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா இந்த மெசேஜ் தான் வரும். ஹவு டு ஆர்டர்ன்ற மெசேஜ் வரும். இல்ல ஐ எம் இன்ட்ரெஸ்ட் டெல் மீ மோர்ன்ற மெசேஜ் வரும். இல்ல சம்திங் கேன் யூ ரெக்கமெண்டிங் மூணாவது கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க டிஃபால்ட்டா இங்க செட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெசேஜ் கான்வர்சேஷனுக்கான ஆட். ஸோ இதனால நம்மளுக்கு லீடை வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக முன்னாடி செட் பண்ற ஒரு டிஃபால்ட் கொஸ்டினர் தான் இந்த ஆட். ஸோ இங்க வந்து டைரக்டா நீங்க ஃபோன் நம்பரையும் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர், ப்ளீஸ் மெசேஜ் யுவர் ஃபோன் நம்பர். ஸோ அந்த மாதிரி ஃபோன் நம்பர் வச்சு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஸோ இது எல்லாமே ரிமூவல் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ஸோ டைரக்டா மேலே நீங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா டைரக்டா மெசேஜ் பாக்குறவங்க டைரக்டா ஃபோன் நம்பர் மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதான் கைஸ், மெசேஜ்ல கண்டிப்பா கிரீட்டிங் மெசேஜ் இருக்கும். ஸோ இந்த கிரீட்டிங் மெசேஜ் நீங்க செட் பண்ணலாம். ஓனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க மெசேஜ் ஆட் ரன் நான் ஆக்சுவலா மெசேஜ் ஆட் தான் செட் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்க ப்ரொஃபைல் மெசேஜ் ஆட் செட் பண்ணலாம். இப்போ இந்த மெசேஜ் ஆட் செட் பண்ணிருக்கேன். ஸோ மெசேஜ் ஆட பொறுத்த வரைக்கும்
இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் நீங்க மெசேஜ் கெட் பண்ணலாம். ஒண்ணு மெசேஞ்சர்ல கெட் பண்ணலாம், இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல, இன்னொன்னு வாட்ஸ்அப்ல கெட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கன்னா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் கெட் பண்ண போறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கணும். வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா, என்னோட வீடியோ போயிடுங்க. என்னோட வீடியோல வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களால அங்கேயே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிரும். அந்த வீடியோ பாத்துருங்க. அந்த வீடியோ பார்த்தா நீங்க வாட்ஸ்அப் பிசினஸையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் இன்ஸ்டாகிராம். இப்ப நீங்க எல்லாத்துக்குமே ஆட் ரன் பண்ணணுமா கேட்டா உங்களோட விஷ் தான். உங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களோட பிசினஸ் பொறுத்து தான். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்தா எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். அதனால மேக்ஸிமம் இங்கேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் கவர் பண்ணிடுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆடியன்ஸை ஷூட் பண்ற, அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ற இடம் தான் இந்த ஆடியன்ஸ் செக்ஷன். இதை கிரியேட் நியூன்னு கொடுத்துருங்க. கிரியேட் நியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் நேம் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை தான் டார்கெட் பண்றேன். என்னோட ஏரியா சென்னைனா சென்னை டார்கெட் பண்ணிட்டு எப்படி நீங்க Facebookல டார்கெட் பண்ணீங்களோ சேம் அதே ஆப்ஷன் தான் இங்க யூஸ் பண்ண போறீங்க. சென்னை, மென், உமன், ஏஜ் வைஸ், அப்புறம் அவங்க லொகேஷன், என்ன லொகேஷன் சொன்ன போறீங்களோ சென்னை லொகேஷன், எந்த லொகேஷன் டார்கெட் பண்ணலாம், தமிழ்நாடு, இந்தியா எதுவரை டார்கெட் பண்ணலாம். பிளஸ் டீடைல் டார்கெட் ஆப்ஷன், யாரை நீங்க டார்கெட் பண்ண போற கன்சர்ன் பர்சன் யாரு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்க நீங்க இங்க டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், ரியல் எஸ்டேட் ஓனர், பிசினஸ் ஓனர், ஸ்மால் பிசினஸ் ஓனர், யாரை வேணா நீங்க டார்கெட் பண்ணலாம். Facebookல இருக்கிற எல்லா ஆக்சஸும் இங்க பண்ண முடியும். இங்க இருக்கிற மூணு ஆப்ஷன், ஒன்னு ஏஜ், லொகேஷன், டீடைல் டார்கெட்டிங், இதை மட்டும் செட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணா சேவ் பண்ணிட்டு அவங்களோட நேம் வந்துடும். நீங்க கிரியேட் பண்ண பிசினஸ் நேம் கிளிக் பண்ணிட்டா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் டேட். மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களால லீட் கவுண்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் டேட் 6 கொடுக்குறேன். 5th மாத்திட்டேன். 5th மாத்திட்டு இப்போ என்ன பண்றேன், ஒரு 5 நாள் ரன் பண்ண பர் டேக்கு வந்து 300 200 மேக்ஸிமம். நீங்க ஒரு மெசேஜ் கேம்பெயின் ஆட் ரன் பண்ண போறதா இருந்தா கண்டிப்பா மினிமம் பட்ஜெட் 300 இருக்கணும். இதுவே நீங்க ப்ரொஃபைல் விசிட் கேம்பெயின் ரன் பண்ண போறீங்க, இங்க இருக்கு பாருங்க, இந்த ப்ரொஃபைல் விசிட் கேம்பெயினோ இல்ல வெப்சைட் விசிட் கேம்பெயினோ ரன் பண்ணலாம், மினிமம் பட்ஜெட் 100 வச்சு கூட நீங்க ரன் பண்ணலாம். பட் ஆனா நீங்க ஒரு மெசேஜ் கேம்பெயினோ லீட் கேம்பெயின் ரன் பண்ணோம், மினிமம் பட்ஜெட் 300 இருக்கணும் வச்சு ரன் பண்ணுங்க. என்னோட பிளேஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், என்னோட பிளேஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சைட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் சைட் பண்ணிருக்கேன். என்னோட பட்ஜெட் இருக்கு. என்னோட பட்ஜெட் வச்சுட்டு நீங்க பட்ஜெட் இன்கேஸ் உங்ககிட்ட பட்ஜெட்ல நீங்க பேமெண்ட் டைரக்ட் ஆட் பண்ணி நீங்க ரன் பண்ணணும். இன்கேஸ் பேமெண்ட் இல்ல, நீங்க பேமெண்ட் கண்டிப்பா ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் கைஸ். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு நீங்க. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் நம்ம பார்க்க போறது வந்து மூணு தான் டைப்ஸ் இருக்கு. மெசேஜ் ஆட்ஸ், விசிட்டர்ஸ், அதாவது ப்ரொஃபைல் விசிட், அதாவது ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க கண்டிப்பா கெட் மோர் ப்ரொஃபைல் விசிட் கொடுக்கலாம். பட் அதுக்கான உங்க ப்ரொஃபைல் வந்து ஒரு தனி கேட்டகரியில இருக்கணும். அப்ப நீங்க அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சயின்ஸ் பத்தி பேசிட்டீங்கன்னா சயின்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல இன்ஜினியரிங் சம்பந்தமா ஏதாச்சும் பண்றீங்க, இல்ல ஃபேஷன் சம்பந்தமா ஏதாவது பண்ணீங்க, இல்ல மேக்கப் ஓரியன்ட் ஏதாச்சும் பண்ணீங்க, அதுக்கேற்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து மேக்கப் ஓரியன்ட், நான் பண்ற கிளைண்ட் வந்து மேக்கப் ஓரியன்ட். அவங்களுக்காக நான் ப்ரொஃபைல் விசிட்டும் பண்ணுவேன், கெட் ஒன் மெசேஜ் கேம்பெயின் பண்ணுவேன், அவங்க வெப்சைட் விசிட்ஸ் பண்ணுவேன். நான் 3மே ட்ரை பண்ணிருக்கேன். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ இருந்தா டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.